ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. உங்கள் நேச்சர் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாழை பழம் எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பள்ளி செல்லும் நம்ம குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே காலை உணவாக செவ்வாழை பழத்தை கொடுத்தோன்னா நாள் முழுவதும் உற்சாகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காலை உணவு சாப்பிட நேரம் இல்லாதவர்கள் இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிட்டோம்னா சோம்பல் மந்தம் நீங்கும். சரிங்களா? மூளை சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிவப்பு வாழைப்பழத்தில் பீட்டா கரோட்டின் என்னும் ஆரஞ்சு நிறமியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வைட்டமின் ஏ உற்பத்திக்கு உதவுகிறது. கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின் ஏ நிறைந்திருப்பதால் கண்களின் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நார்ச்சத்து நிறைந்த இந்த செவ்வாழை பழத்தை மலச்சிக்கல், ஜீரணம், வாயு தொல்லை போன்ற குடல் பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிட்டோம்னா இது எல்லாமே சரியாயிடும். குடல் பிரச்சனை உள்ளவர்கள் இதை சாப்பிட்டு வந்தோம்னா அவற்றின் தீவிரம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தினந்தோறும் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. வாழைப்பழம் வைட்டமின் பி நிறைந்திருக்கிறது. இது இரத்த சிவப்பு அணுக்களை அதிகரிக்கவும் பயன்படுது. ஹீமோகுளோபினை உருவாக்கவும் அவசியமாக பயன்படுகிறது. இரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஹீமோகுளோபின் அளவை பயன்படுத்த செவ்வாழை பழத்தை சாப்பிடலாம், ரொம்ப நல்லது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. செவ்வாழையில் உள்ள பொட்டாசியம் சிறுநீரக கற்கள் உருவாகாமல் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாழைப்பழம் நல்லதான். எலும்புகளின் ஆரோக்கியத்தையும் கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதையெல்லாம் சாப்பிட்டு நன்மை அடையுமாறு தினந்தோறும் ஒரு பழங்களை நீங்களும் குழந்தைகளுக்கும் இந்த செவ்வாழை பழத்தை உணவாக அருந்தி நன்மை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகேங்களா? பாய். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. ஓகே, பாய். உடல் பிரச்சனை உள்ளவர்கள் இதை சாப்பிட்டு வந்தோம்னா அவற்றின் தீவிரம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தினந்தோறும் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. வாழைப்பழம் வைட்டமின் பி நிறைந்திருக்கிறது. இது இரத்த சிவப்பு அணுக்களை அதிகரிக்கவும் பயன்படுது. ஹீமோகுளோபினை உருவாக்கவும் அவசியமாக பயன்படுகிறது. இரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஹீமோகுளோபின் அளவை பயன்படுத்த செவ்வாழை பழத்தை சாப்பிடலாம், ரொம்ப நல்லது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. செவ்வாழையில் உள்ள பொட்டாசியம் சிறுநீரக கற்கள் உருவாகாமல் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாழைப்பழம் நல்லதான். எலும்புகளின் ஆரோக்கியத்தையும் கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதையெல்லாம் சாப்பிட்டு நன்மை அடையுமாறு தினந்தோறும் ஒரு பழங்களை நீங்களும் குழந்தைகளுக்கும் இந்த செவ்வாழை பழத்தை உணவாக அருந்தி நன்மை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகேங்களா? பாய். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. ஓகே, பாய்.